போராட்ட குணம் இருந்தாலும் அடிப்படையில் நான் அன்பான மனுஷி அப்படின்றீங்க. நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய கட்சி அது சார்ந்த கொள்கைகள் அப்படின்னு வருகிற போது அதில் நீங்கள் மறுத்தாலும் கூட அதை விமர்சிக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது மதத்தால் மாறுபட்டவர்களை அல்லது மத சிறுபான்மையினரை துவேஷம் கொண்டு பார்ப்பது ஒரு மதவாத அணுகுமுறை இருக்குது அப்படின்றது பிஜேபியுடைய அடையாளமாக இருக்கு. அப்படியான ஒரு கட்சியில அன்பு நிறைந்த நீங்க எப்படி சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நீங்கள் சொல்ற விமர்சனமே அது நான் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த நாட்டை துவேஷப்படுத்தி வைத்திருப்பது காங்கிரஸ் தான் நான் சொல்றேன். ஆரம்ப காலத்தில் இருந்து இவர்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர்கள், ஆக ஓட்டு வங்கிக்காக நாம் இப்படி அரசியல் செய்வோம் என்று அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்களது கொள்கையை உயர்த்தி சொல்கிறோமே தவிர அதற்காக அடுத்த மதத்தவரை உதாசீனப்படுத்தவில்லை என்பது மிக தாழ்மையான கருத்து. ஊழலை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, இவர்களை பற்றி வேறு எதுவும் சொல்ல முடியாது என்பதற்காக ஒரு மாயத் தோற்றம் அப்படி வருகிறதே தவிர எங்கள் கட்சியில் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள், நிர்வாகிகளாக நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த போலி மதச்சார்பின்மைக்குள் போகாதீர்கள் என்ற ஒரு வார்த்தை தான் காங்கிரஸையும் எங்களையும் பிரிக்கிறது. நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மையாளர்கள், அவர்கள் போலி மதச்சார்பின்மையாளர்கள். ஆக அந்த இரக்கமற்ற தன்மை மற்ற கட்சிகளில் தான் இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். நீங்க மதவாதிகள் அல்ல, மதவாத கட்சி அல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிஜேபியை சிறுபான்மையினர் மீது காழ்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பிஜேபியை இயக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லது அதனுடைய குருபீடமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ், அதனுடைய தலைவர் மோகன் பகவத் 2 நாட்களுக்கு முன்னால் சொன்ன செய்தி, இந்தியாவில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் இந்துக்கள், இந்துஸ்தானில் பிறந்தவர்கள் கலாச்சார ரீதியாக இந்துக்கள் சொல்றாரு. ஆமா, அது சரியான கருத்தா நீங்க பார்க்கறீங்களா? சரியான கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள. ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் வரும்பொழுது என்கிட்ட ஒரு திருமண அழைப்பை கொடுத்தாங்க. அந்த திருமண அழைப்பை சார்ந்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் நேரம் என்ன குறிச்சிருக்கிறாங்க என்றால், நாங்க எங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன ராகு காலம் இல்லாம எந்த நேரத்தை குறித்திருக்கிறோமோ அந்த நேரத்தை தான் அவங்க குறித்திருக்கிறாங்க. அவங்க நாங்க இதையெல்லாம் நம்பக்கூடியவர்கள் இல்லை என்பதற்காக நாங்க அந்த நேரம் இல்லாம அவங்க பண்ணல, அந்த நேரத்தை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆக இஸ்லாமியர்கள் எனக்கு தெரிந்தவர்களே இருக்கிறார்கள், அவர்களும் நேரம் பார்த்து தான் எல்லாம் செய்கிறார்கள். ஆக அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அடிப்படை பண்பில் நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், அதனால் இந்த நாடு இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை, அதனால் நாம் அதை அப்படி சொல்வோம் என்று சொல்கிறார்கள். அதை மாறுபட்ட கருத்தாக எல்லோரும் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர வேற்றுமையில் ஒற்றுமை, நிச்சயம் எல்லோரும் இந்தியர்கள் அனைவரும் சமம், எல்லோரும் இந்திய தாயின் புதல்வர்கள் அப்படின்னு சொல்றது தானே ஒரு உயர்ந்த நோக்கமா இருக்க முடியும். இது நீங்க சொல்றது எல்லோரும் இந்துக்கள் சொல்றது அவங்களுடைய அடையாளத்தை மறுக்கிற செயலாகாதா? இல்லையே, வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுதுதான் இந்துத்துவத்தை ஒரு மதம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மதத்தை மறுப்பதாக இருக்க கூடும். மோகன் பகவத் இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்துத்துவத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்க. அப்படி நீங்க அப்ப எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஆக இந்த நாட்டின் பெயரை வைத்து இந்த நாடு இந்த பண்பாடோடு இயந்த இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் நீங்கள், அதுதான் அதோட அர்த்தம். போராட்ட குணம் எனக்கு அடிப்படையில் உண்டு, போராடித்தான் இந்த இடத்துக்கு வந்தேன்றீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக யார் வருவது அப்படின்ற பிரச்சனை வரும்போது கூட ஒரு பெரும் போராட்டம் நடந்ததுன்னு ஊடகங்களில் செய்தி வந்தது. அதில் போராட்டத்தில் நீங்கள் இறுதியாக வென்றிருக்கிறீங்க அப்படின்னு வைத்து கொண்டாலும் காங்கிரஸ் மாதிரியே உங்கள் கட்சிகள்லையும் கோஷ்டிகள்லாம் உண்டா? அணிகள் உண்டு, மருத்துவர் அணி, சிறுபான்மை அணி, அப்படி பிற்படுத்தப்பட்ட ஒரு அணி என்றெல்லாம் உண்டே தவிர கோஷ்டிகள் எங்களிடம் கிடையாது. சில பேர் சில மாறுபட்ட கருத்துக்களை சொல்லலாம். ஒரு கட்சியில் திறமைசாலிகள் பல பேர் இருக்கும்பொழுது போட்டிகளும் வருதான். இது ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சி அடைகிறேன். என் கட்சியில் பல திறமையாளர்கள் இருந்து இந்த ஒரு பதவிக்கு போட்டிகள் வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். என் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதும் நான் 98 கட்சியில் இணைந்தேன். அப்பொழுது இருந்த கட்சிக்கும் இப்பொழுது எப்படி வளர்ந்து வருகிறோம் என்பதும் எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. ஆக இதை ஒரு போட்டி என்று பார்க்காமல் ஆரோக்கியமாக தகுதி வாய்ந்தவர்கள் அதிகம் பேர் வளர்ந்து இருக்கிறார்கள் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். தகுதி வாய்ந்த 2 பேருக்கு மத்தியில் தான் இறுதி சுற்று. நிச்சயமாக ஒருவர் டாக்டர், இன்னொருவர் ஆடிட்டர். ஆடிட்டர் சொல்கிறார், டாக்டர் மாநில தலைவரானதுல எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லைன்னு. அதை எப்படி பார்க்கிறது, நாங்க புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது ஊடகங்களில் தான் நானும் பார்த்தேன். அது அவரது உண்மையான கருத்தா என்று எனக்கு தெரியவில்லை.
ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் தேசிய செயலாளரானதில் எனக்கு முழுமையான மகிழ்ச்சி. நான் மாநில தலைவராக ஆகியிருப்பதில் அவரும் முழுமையான மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் பல இருக்கலாம், ஆனால் ஒருவரை தேர்ந்தெடுத்த பின்பு அவருக்கு அனைவருமே ஒத்துழைப்பு கொடுப்பது என் கட்சியின் நியதியாகவும் இருக்கிறது. நானும் எனது பேட்டிகளிலெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், இது தனிப்பட்ட தலைவர் பதவி என்று எடுத்துக்கொள்வதை விட ஒரு ஒருங்கிணைப்பாளர் எங்கள் மூத்த தலைவர்களின் வழிகாட்டுதலோடு, சக நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு, தொண்டர்களின் அன்போடு நான் இந்த கட்சியை வழி நடத்துவேன் என்று தான் சொல்லி இருக்கிறேன். ஆக மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது பிறந்து எழுதப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. பாசிட்டிவா பார்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் எனக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டவுடன் நான் வீட்டில் சென்று பல தலைவர்களை பார்த்து நன்றியை சொன்னேன். அதில் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜாவும் ஒருவர். 2-3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய அணி அமைத்து போட்டியிட்டது. அப்போ அறிவிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் எல்லா வேட்பாளருமே ஆண்கள். அப்போ பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு ஒரு பரிகாரமாக இப்போ மாநில தலைவராக அவங்களை ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாமா? நான் பரிகாரமாக என்று சொல்வதை விட எனது உழைப்புக்கு கிடைத்த பரிசாக நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் பரிகாரம் என்றால் உடனே ஏதோ அந்த நேரம் கொடுக்கலனால இந்த வாட்டி கொடுத்து பார்க்கலாம் அப்படி என்பது இல்லை. ஏனென்றால் நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள், ஆண்கள் நிறைந்த இந்த அரசியல் உலகத்தில் ஒரு பெண் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலே மிக சவாலான காரியம்தான். மரியாதைக்குரிய வசுந்தரா ராஜே அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், ஒரு ஆணை விட ஒரு பெண் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்றால் அந்த ஆணை போல 3 மடங்கு உழைத்தால்தான் இந்த பதவிக்கு அவர்கள் பரிசீலிக்கவே படுவார்கள் என்று. அது ஏறக்குறைய உண்மைதான். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இப்போ உயிரோடு இருக்கிறதா? இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? இருக்கிறதான்னு நான் கேட்கல, இருக்கிறதான்னு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்டப்ப இருக்கிறதான்னு பிஜேபியில போய் கேளுங்கன்னு சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை யாருக்கும் தரமாட்டீங்க, அந்த பதவியே இல்லாம கூட ஆட்சி நடத்துவீங்க. நாங்க தரமாட்டேன்னு சொல்லலப்பா, மக்கள் தரவில்லை.